வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐஞ்சிறு காப்பியங்கள் தலைப்பில் யசோதரா காவியம் இந்த காவியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. யசோதரா காவியம் எழுதின ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார் வேலர். இதில் மொத்தம் 5 சருக்கங்களும் 320 பாடல்களும் இருக்குது. வடமொழி உத்தராண புராணத்துலேருந்து இதோட கதை எடுக்கப்பட்டது இருக்குது அப்படின்னும், வடமொழியில் புட்பதத்தர் எழுதின யசோதர சரித்திரத்தின் தழுவல் தான் என்னும் சொல்லுவாங்க. இதில் வர யசோதரன் அசோகனுடைய மகன் ஆவார். நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் இந்த 3மே சமணத்தோடைய மும்மணிகள். இதை குறித்தும் 7 வகையான நரகங்கள் குறித்தும், அதாவது இருளில் இருள், புகை, சேறு, மணல், பரல், மருள் இந்த நூல் எடுத்து சொல்லுது. இதில் வரக்கூடிய ஒரு பாடல் ஓ தேய நாட்டு மன்னன் மரியதத்தன் மாரி தேவிக்கு உயிர் பலி கொடுக்க அபய ருசியையும் அவன் தங்கை அபயமதியையும் கொண்டுறான். அப்போது அபய ருசி சிரித்து கொண்டே மன்னனுக்கு உயிர் கொலையின் விளைவை எடுத்துரைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் யான் உயிர் வாழ்தல் எண்ணி எளியவர் தன்மை கொல்லின் வானுயிர் இன்பமே அல்லல் வருநெறி திரியும். இதோட விளக்கம் நம்ம மனிதன் தான் மட்டும் உயிர் வாழ வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், சுயநலத்தில் அவனை விட எளிய இல்லைன்னா பலவீனமாக உயிர்களை கொன்று குவிப்பான்னா அந்த செயல் அவனுக்கு மாபெரும் பாவத்தை மட்டுமே தரும். அது மாத்திரம் இல்லாமல் அப்படிப்பட்டவங்க அடையிற வானுலக இன்பத்துக்கான நல்வழியும் மாறி தடைப்பட்டு போயிடும் அப்படின்றதான் இதோட அர்த்தம். இந்த மாதிரி சமண தத்துவ பாடல்கள் நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.